அண்மைச் செய்தி. ஈகோவை விட்டுக் கொடுத்து ஒன்றிணைய வேண்டும் என்று ஓபிஎஸ் பேட்டியளித்துள்ளார். அனைவரும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே தமிழக மக்களின் விருப்பம் என்று ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். ஓ பன்னீர்செல்வம் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் 2026 வர வேண்டும் என்றால் பிரிந்து கிடக்கின்ற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய கருத்தாகவும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்களுடைய கருத்தாகவும் இன்றைக்கு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரவர்கள் மனதில் இருக்கின்ற ஈகோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஈகோவெல்லாம் உதறி தள்ளிவிட்டு நம்முடைய தலைவர்கள் காட்டிய வழியில் செல்ல வேண்டும் என்றால், மீண்டும் மாண்புமிகு அம்மா அவருடைய ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்றால், இந்த ஈகோ பிடித்து இருக்கின்ற தலைவர்களெல்லாம் தங்களுடைய ஈகோவெல்லாம் விட்டு கொடுத்து கழக நலன் கருதி ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு தமிழக மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26 எல்லாருக்கும் எல்லாம் 1125 மின் பேருந்துகள் அறிமுகம் செய்யப்படும்.